ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் என்னென்ன இருக்கும்னா, நம்ம சித்தி வீட்டில் பால் காய்ச்சின வீடியோ, ஒரு ரெசிபி வீடியோ கொடுத்துருக்கேன். அப்புறம் தேங்காய் எப்படி கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணலாம்னு சொல்லி அந்த வீடியோ இருக்குது. ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல் நாள் சனிக்கிழமை நைட்டே வந்து நானும் அம்மா வீட்டில் என்னென்ன ஜாமான் கொண்டுட்டு போகிறோம் சித்தி வீட்டுக்காக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிருந்தோம். ஸோ நம்ம எதுவும் மறந்துட்டோமா அப்பெல்லாம் பார்த்து வச்சுட்டு அப்புறம் மார்னிங் வந்து சண்டே மார்னிங் ஒரு 3 o'clock வந்து வீட்டு விட்டு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு ஏன்னா நம்ம ஒரு வரைக்கும் சித்தி வீடு வந்து ஒரு 7 kilometer டிஸ்டன்ஸு. ஸோ ஆட்டோ எதுவும் கிடைக்கான்னு சொல்லிட்டு வேகமாகவே கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஐயரும் வந்துட்டாங்க. ஐயர் வர்றதுக்கு நாங்கள் 3:30 போயிட்டோம். ஆனால் ஐயர் வர்றதுக்கு 5 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக வந்து அடக்கி வச்சுக்கிட்டு நானும் அம்மாவெலாம் இருந்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம். பால் காய்ச்சல் சின்ன பிள்ளை பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனாங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங்லாம் போனது கிடையாது. விவரம் தெரிஞ்சதுலேருந்து இப்போ தான் அந்த ஒரு ஃபீலே தெரியுது. அதாவது கல்யாணம் ஆனால் தான் அந்த இது வருதும் போல். போய் எல்லோரும் வேகமாக போய் கிளம்பி போயிட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா வந்து ஹோமத்தில் உட்கார வச்சு பூஜைகள் இருந்தாங்க. நானும் அம்மா பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து பால் காய்ச்சலாம் சொல்லிட்டு நாங்கள் கிச்சனில் இருந்தோம், அவங்க ஹோமத்தில் இருந்தாங்க. அப்பப்போ சின்ன ஒரு விசிட்டிங் மாதிரி போயிட்டு வருவேன். எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியாக பூஜை ஹோமம்லாம் பண்ணி முடித்தோன்னே ஐயர் வந்து ஒரு துணியில் வந்து தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் போட்டுட்டு கடைசி ஹோமத்தில் போட்டு எரித்து முடித்தோன்னே அப்புறம் எல்லாேருக்கும் விபூதிலாம் வச்சு விட்டாங்க. அப்புறம் அம்மா பால் காய்ச்சி முடிச்சோன்னே இதான ஒரு ஃபங்க்ஷனாக கரெக்டாக ஒரு 6 மணி விடிஞ்சிருச்சு. நாங்கள் பால் குடிக்கையில் அப்புறம் சூடாக இருக்கும் சொல்லி அம்மா ஆற்றி கொடுத்தாங்க. நான் அம்மாச்சியை சொல்லிவிட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் போயிடுச்சு. அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு 2 நேரம் சாப்பாடு போட்டிருந்தாங்க சித்தி வீட்டில். நல்லா சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து திங்கட்கிழமை ஈவினிங் போல் அம்மா அப்பாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ கண்டினியூஷன் தான் வரும். மறுநாள் வந்து ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கு ஒரு ஹேர் கேர் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ஆலிவ் சீட்ஸ் இருக்குல்ல அதுதான் போட்டிருக்கேன். நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ஹேருக்கு. ஸோ அதனால் ஆயிலை திருப்பி வைக்க தேவையில்லை. ஆயில் மட்டும் வச்சுட்டு இதனால் பாயில் பண்ணி ஆற வச்சுட்டு இந்த ஸ்கர்ப்பில் ஏன்னா இப்போது 2-3 வாரமாக நல்லா வெயில் வந்துடுது. ரொம்ப இரிட்டேஷனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூடாகிடுச்சு பாடி. இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ஃப்ரிஸி ஹேரு ட்ரைனஸாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்னு இந்த கண்டிப்பாக இந்த ஆலிவ் சீடோட ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சில்கி ஷைனியாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் இந்த ஜெல் வந்து. ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். சித்தி வீட்டில் வந்து நம்ம தாம்பாளம் தட்டு பரப்புனால அவங்க வந்து திருப்பி வந்து கொடுத்து விடுந்தாங்க. ஸோ 3 தேங்காவே இருந்துச்சு, எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ இது நம்ம எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுவோம், அதை கெட்டு போகாமல் எப்படி பாதுகாக்கலாம்னா இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 months ஆனாலும் இந்த தேங்காய் கெட்டு போகாது. நம்ம சில நேரம் தேங்காய் அப்படியே வச்சுருந்தாலும் கெட்டு போயிடும். அழுகின ஸ்மெல் வந்துடும், இல்லைனா கெட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு வச்சுருந்தீங்கன்னா நல்லா கெட்டு போகாது. 3 மாதம் வரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 1.5-2 வருஷமாக வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அந்த டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து மஞ்சள் போட்டனால நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். ஏன்னா மஞ்சள் கரையாக இருக்கும் சொல்லிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி வச்சுருந்தேன். நல்லாவே ஷேப் உடஞ்சி அந்த தண்ணியில் வச்சனால ஷேப் நல்லா வந்துருச்சு. அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நீங்கள் மதியம் லஞ்ச் நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக வந்து 1 part வந்து குஸ்கா தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். டக்குன்னு காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம இப்போலாம் டக்குன்னு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பாஸ்மதி அரிசி வீட்டில் இருந்தால் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வந்து அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 glass அளவு எடுத்ததுனால 1.5 glass அளவு தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கு மெயினாக தேவையானது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் மட்டும்தான். வேறு எதுவுமே காய்கறிலாம் தேவையில்லை. என்கிட்ட 2 பெருசாக காய்கறி இல்லை. சிம்பிளாக பண்ணணும், நான் டேஸ்ட்டாக பண்ணணுக்கா இது நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனியனு தக்காளி எல்லாம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்கள் வேண்ட சைஸ்க்கு வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப இந்த மாதிரி ஸ்லைஸ் தான் அப்படிலாம் இருக்காதீங்க. நான் எப்பயும் போல் நீல வாக்கில் தான் கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி இல்லை நீங்கள் சாப் பண்ணாமல் உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா கிரைண்டில் வந்து மிக்ஸி சாரில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி போட்டுக்கிட்டேன்.
வீட்டில் காய்கறி இல்லைன்னா டக்குன்னு இதை தான் பண்ணுவேன். அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பண்ணால் கூட சும்மா பண்ணி கொடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முட்டை அதெல்லாம் ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து நான் எதுவும் பண்ணலை, பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் சைடு வைக்கலை. ஸோ இது மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். மெயின் டிஷ்ஷாகவே இதாகிருச்சு. எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, அப்புறம் ஒரு 6 பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா இருக்குல்ல, ஒரு பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதோட டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த புதினா மல்லி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக வந்து ஒரு க்ரீனிஷ் கலரில் வரும். குஸ்கா சொல்லிக்கலாம், அந்த மாதிரி தான். நல்லா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எப்பயும் போல் ஹோல் ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி அதெல்லாம் போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, நல்லா கண்ணாடி பதம் வந்தாவே போதும். மெயினாக வந்து சில பேர் வந்து வெங்காயம்லாம் ரொம்ப கருக வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒரு கசப்பு தன்மை இருக்கும், டேஸ்ட்டு வந்து மாறிடும். ஸோ வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதங்கினாவே போதும். வதங்கிறதுக்காக கொஞ்சம் பிரியாணி சைஸ் அளவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த உப்பு விருப்பமாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து 2 நிமிஷம் அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா நம்ம கடையில் விற்கும்ல அது மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் போதும். உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணிலாம் ஊற்றி கிளறி விட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்துக்கலாம். இந்த மட்டத்துக்கு இருக்கணும், அப்போ தான் பொழு பொழுன்னு இருக்கும். அதாவது வந்து தண்ணியும் அரிசியும் ஒரே அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்து சூப்பராக உதிரியான ஒரு பிரியாணி ஆர் குஸ்கா சொல்லிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் மதியம் அன்றைக்கி லஞ்ச் இப்படி தான் இருந்தது. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தேங்காய் நம்ம உடச்சி வச்சுருந்தோம்ல, கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி கீற்று போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்குவேன். உங்களுக்கு இல்லை நான் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து அந்த மேலாப்பில் ஒரு ப்ரௌன் கலர் லேயர் மாதிரி இருக்கணும், அந்த ஸ்கின் மட்டும் பீல் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ட்ரை ஆக்கிடுங்க. அந்த தண்ணியெலாம் வடியட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்ச மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சு இதாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன கீத்தா போட்டு நறுக்கி மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம். கொஞ்சம் வந்து இந்த குறகுறப்பாக இருக்க மாதிரி இருந்தாவே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் சட்னியாக இருக்கட்டும், இப்போ நம்ம எதாவது பொரியல் பண்ணுறதுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி இதில் டிஃபன் பாக்ஸ்லையாவது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் இந்த தேங்காய் வந்து கெடாது. டேஸ்ட் வைஸ் அப்படியே இருக்கும். நான் வந்து எனக்கு 3 தேங்காய் நாளில் ஒரு பெரிய கிளாஸ் கண்ணாடிலேயே ஒரு சின்ன கிளாஸ் கண்ணாடி பாட்டில் அளவுக்கு வந்துச்சு. இது வந்து வெளியே ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது. மெயின் திங்காக அதுதான். ஃப்ரீசர் இருக்கும்ல அதில் தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். 3 மாதம் ஆனால் கெட்டு போகாது. சைட் பை சைடாக மாவு வைக்கிற வேலை இருந்துச்சு, அதை அரைச்சி வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனது வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் இந்த சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள்.